வணக்கம் நண்பர்களே, நமது தமிழ் துறவி சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்றைக்கி நம்ம வெள்ளிங்கிரியில் மலை ஏறதை பற்றியும் வெள்ளிங்கிரி மலையை பற்றியும் நம்ம பார்க்க போகிறோம். வெள்ளிங்கிரி மலை பற்றி பெரும்பாலான பேர் தெரிந்திருக்க வாய்ப்பு இருக்குது, ஒரு சிலருக்கு தெரியாமலும் இருக்கலாம். இது நம்ம தமிழ்நாட்டில் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் மேற்கு தொடர்ச்சி மலைகளில் அமைந்துள்ள ஒரு புனிதமான மற்றும் ஒரு அழகான மலையாகும். எல்லோரும் ஈசாவை பற்றி கேள்விப்பட்டிருப்பாங்க. ஈசா யோகா மையம்னா அப்படியே வெள்ளிங்கிரி மலை அதோட தொடர்ச்சியாக தான் அமைஞ்சிருக்கு. ஈசா யோகா மையம் ஒரு 3 to 4 கிலோமீட்டர் ஐ திங்க் பக்கத்தில் தான் இருக்குது. இந்த வெள்ளிங்கிரி மலையை சப்தகிரி அல்லது 7 மலைகள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இது 7 சிகரங்கள் இருக்குது. இதில் 7வது சிகரத்தில் தான் நம்மளுடைய ஆண்டவர் இருக்கார். இந்த வெள்ளிங்கிரி மலையானது நல்ல மயக்கம், இயற்கை அழகு, அது மட்டும் இல்லாமல் ஆழமான ஆன்மீகத்தையோட கனெக்ஷனாகவும் இருக்குது. இதை பார்த்திங்கன்னா நம்ம தெற்கின் கைலாயம்னு சொல்கிறாங்க. பக்தர்கள் மற்றும் இயற்கையை ரசிக்கிற 2 பேர்த்துக்கு ஒரே மாதிரியான ஆறுதலையும் ஒரு உத்வேகத்தையும் தரும் இடமாக வெள்ளிங்கிரி மலை அமைஞ்சிருக்கு. அடுத்த கொஞ்ச நேரத்துக்கு நம்ம இந்த மலைகளை பற்றியும் அது ஆன்மீகத்தை பயணத்தை பற்றியும் பார்க்கலாம். வெள்ளிங்கிரி மலையானது ஒரு 520 மீட்டர்லேருந்து 1840 மீட்டர் வரை உயரம் வர பரவியுள்ள ஒரு மலை. நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், மலையோடத்துலேருந்து ஒரு 7 கம்பீரமான சிகரங்கள் ரொம்ப வசீகரமாக இருப்பதை கொஞ்சம் கற்பனை செஞ்சு பார்த்தீங்கன்னா அதுதான் நம்ம வெள்ளிங்கிரி மலை. வெள்ளிங்கிரி மலைனாவே வெண்மையான மேகங்கள் சூழ்ந்த மலையாகும். நீங்கள் மலை மேலே ஏற பார்த்தீங்கன்னா நம்ம மேகத்துக்கு மேலே ஏறி நடந்து போகிற மாதிரி இருக்கும். நம்ம ஏறும்போது பார்த்தீங்கன்னா சுற்றியும் பார்த்திங்கன்னா மூலிகை செடிகள், சித்த மருத்துவத்தில் மேலோங்கி இருக்க பல்வேறு மூலிகைகள் இந்த அடர்ந்த காட்டில் பரவி கிடக்குது. நம்ம இந்த மலை ஏறுறதுல ஒரு மிகப்பெரிய சிறப்பு நான் பர்சனலாக ஃபீல் பண்ணதும் பார்த்திங்கன்னா, அந்த மலை ஏறும்போது அந்த தாவரத்துலேருந்து வர அந்த வாசனைகளை நம்ம நுகரும்போது நம்ம உடம்புல பார்த்திங்கன்னா அந்த கழிவுகள்லாம் நீங்கி தூய்மையடைவது போல் இருக்கும். ப்ளஸ் நம்ம உடம்பும் பார்த்திங்கன்னா அடுத்த ஒரு 5-6 மாதத்துக்கு பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். அதனால் நான் உங்களுக்கு ஒரு வேண்டுகோள் வைக்கிறது என்னென்னா, வருஷத்துக்கு ஒரு 2 டைம் இந்த மாதிரி இயற்கை அழகுள்ள ஒரு இடத்துல ட்ரெக்கிங் அண்ட் ஆல்சோ ஆன்மீக பயணமாகவும் இருக்கும்போது நமக்கு உடலும் சரி உள்ளமும் சரி 2ம் சிறப்பாக விளங்கும். அதுக்கு இந்த ஒரு மலையும் நமக்கு நல்ல ஒரு வாய்ப்பாக அமையும். இந்த மலையில் பார்த்திங்கன்னா மற்றொரு மலையிலாவே பார்த்திங்கன்னு வச்சுங்களேன், அந்த சுனைகள், ஊற்றுகள், அந்த பார்த்திங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும். நீங்கள் அதில் குளிக்கும்போது பார்த்திங்கன்னு வச்சுங்களேன், ஒரு தூய்மையான தண்ணியில் நம்ம குளிக்கிற மாதிரி இருக்கும். இங்கே பார்த்திங்கன்னா புகழ்பெற்ற சுனைகளில் பார்த்திங்கன்னா பாம்பாட்டி சுனை இருக்குது, ஆண்டி சுனை இருக்குது. இதில் குளிக்கும்போது பார்த்திங்கன்னா நம்ம உள்ளமும் உடலும் நல்லா ஒரு குளிர்ச்சியாக ஒரு நல்ல ஒரு தண்ணியில் நம்ம மனது தூய்மையாகவும் உடல் தூய்மையாகவும் ஆன மாதிரி நமக்கு ஒரு உன்னதமான ஒரு மன மகிழ்ச்சி கொடுக்குது. இந்த மலையில் பார்த்தீங்கன்னா நம்ம 7வது மலை உச்சியில் தான் வெள்ளிங்கிரி ஆண்டவரோட கோயில் இருக்குது. அங்கே நம்ம சிவபெருமான் சுயம்புலிங்கமாக இருக்கார். இந்த புனித தலமானது 5 பூதங்கள், அதாவது 5 தத்துவங்களையும் அடக்கியனதாக இருக்குது. நிலம், நீர், காற்று, நெருப்பு, ஆகாயம். இந்த இடம் பார்த்திங்கன்னா ஒரு முழுமையான யாத்திரைக்கான இடமாகவும் இருக்குது. இங்கே பார்த்திங்கன்னா யோகிகள், சித்தர்கள், முனிவர்கள் எல்லோரும் பார்த்திங்கன்னா இங்கே தியானம் செஞ்சுட்டு இருக்கிற மாதிரி ஒரு ஐடியா இருக்குது, இருந்துகிட்டு இருக்கிற மாதிரியும் இருக்குது. சொல்கிறேன் ஒரு சிலர் பார்த்து இருப்பாங்க, ஒரு சிலருக்கு தென்பட்டிருக்காது. அந்த ஆன்மீகத்தில் மிகுந்த ஈடுபாடு கொண்டவர்களுக்கு அந்த உணர்வு உண்மையாகவே கிடைச்சிருக்கும். இந்த மாதிரி சித்தர்கள் பல பேரோட ஆற்றல்கள் இங்கே அடங்கி இருக்கிறதுனால இந்த 7வது மலையில் நம்ம நெருங்கும் போதே நம்ம அது உள்ளத்துக்குள்ள ஒரு ஆன்மீக உணர்வை நீங்கள் உங்களை அறியாமையே உணர்வீங்க. அந்த ஆன்மீக உணர்வை நம்ம மேலும் ஆழப்படுத்துறதுக்கு தான் பார்த்திங்கன்னா பஞ்சாட்சர மந்திரம் ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய. இந்த வார்த்தைகளால் உள்ளம் உருகி நம்ம சொல்லும்போது நமக்கு மனசுக்குள்ளே அன்பே சிவம், சிவமே அன்பாக நம்ம மனதுக்குள்ளே குளிர்வார். வெள்ளிங்கிரியில் பார்த்திங்கன்னா இந்த ஒவ்வொரு சக்தியும் அந்த அண்மையும் பார்த்திங்கன்னா
நம்ம காற்றுலையும் சரி, ஒவ்வொரு இலைகளோட சலசலப்புலையும் சரி, மற்றும் கோவிலில் இருக்க அமைதியிலையும் சரி, நம்ம அந்த பக்தியையும் அந்த அன்பு அந்த ஆன்மீகத்தை தங்குதலையின்றி நம்மளால் உணர முடியும். நமச்சிவாய வாழ்க, நாதந்தாள் வாழ்க, இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க. 7வது மலையின் உச்சியில் பார்த்தீங்கன்னா நம்ம லிங்கத்தின் முன் நின்று நம்ம சிவபெருமானோட நாமத்தை மனதார கூறும்போது நமக்குள்ளே ஏற்படுகிற அந்த ஆன்மீக அதிர்வு இருக்கிறது. ஓம் நம சிவாய, சொல்ல முடியாத ஒரு இன்பமான அதிர்வாகும். இந்த ஆன்மீக அந்த ஒவ்வொரு வார்த்தைகளும் பார்த்தீங்கன்னா நம் மனதிற்குள் இருக்கிற அந்த ஆன்மீகத்திற்கான வாசலை திறக்கும் சாவிகளாகும். வெள்ளிகிரி மலை ஏறுவது பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா 7 மலை இருக்குது, ரொம்ப அதிகமான படிக்கட்டுகள் இருக்குது, ஒரு பயப்படத்தை ஏற்படுத்துறதுக்கு பார்ப்பாங்க. ஆனால் அப்படி இல்லை. நம்ம மனசுக்குள்ளே சிவபெருமானோட எண்ணத்தில் சிவபெருமானை காணப்போகிறேன் என்ற ஒரு உள்ளத்துக்குள்ளே இருக்கும் ஒரு உணர்ச்சியை பொங்க விட்டோம்னா நம் சிவபெருமானோட நினைப்பிலே எல்லாம் கால் தூசி சமம். ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா படிக்கட்டுகள் இருக்கும், 1000 படிக்கட்டுகள் இருக்கலாம். அந்த 1000 படிக்கட்டுகளும் நமக்கு தூசி மாதிரி தான் இருக்கும். எல்லாத்துக்கும் மேலே நம்ம மலையடிவாரத்தில் அந்த பூண்டியில் நம்ம மலையடிவாரத்தில் இருக்க வெள்ளிகிரி ஆண்டவரையும் அம்மனையும் விநாயகர் முருகனையும் நம்ம மலையை ஏறுறதுக்கு முன்னால் மனதார வேண்டிக்கிட்டு ஏறும்போது நமக்கு இதெல்லாம் ஒரு பொருட்டாகவே இருக்காது. நம்ம இதை ஒவ்வொன்றும் கடந்து செல்லும் போதும் தென்றல் காற்று நம்ம மேலே வீசும்போது நம்ம மேகத்தின் மேலே மிதப்பது போன்று இருக்கும்போது அந்த 7 மலைகளையும் கடந்து தான் நம்ம வெள்ளிங்கிரி ஆண்டவரை அடைகிறோம். சரணாகதியாக. ஓம் நம சிவாய. நாம இப்போ கோவிலுக்கு அருகில் நெருங்கியாச்சு. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. வெள்ளிகிரி மலையில் பார்த்தீங்கன்னா மிகவும் சிறப்பாக கொண்டாடப்படும் நிகழ்வுகள் பார்த்தீங்கன்னா ஒன்று மகா சிவராத்திரி, இன்னொன்று சித்ரா பௌர்ணமி. இது ரெண்டும் பார்த்தீங்கன்னா நமக்கு பிப்ரவரி மாதத்துலேருந்து மே மாதத்துக்குள்ளே முடிஞ்சிடும். மற்றபடி பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு குறிப்பிட்ட நாளில் மட்டும்தான் மலை ஏற நமக்கு அனுமதிப்பாங்க. வெள்ளிகிரி மலை ஏறுவது என்பது இயற்கை ஆர்வலர்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு அனுபவமாக தான் இருக்கும். ஆனால் பக்தர்களுக்கு அது ஒரு கைலாயம், தென்னகத்தின் கைலாயம். ஓம் நம சிவாய. இது ஒரு புனித வாசஸ்தலம். நீங்கள் அமைதி, சாகசம் அல்லது தெய்வத்தோட எதை தேடினாலும் கிடைக்கக்கூடிய ஒரே இடம் வெள்ளிங்கிரி மலை. என்னை நன்றாக இறைவன் படைத்தனன், தன்னை நன்றாக தமிழில் செய்யுமாறே, தென்னாடுடைய சிவனை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. நம சிவாய வாழ்க, நாதந்தாள் வாழ்க, இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க. ஒவ்வொரு நிமிஷமும் நாம் பஞ்சாட்சர மந்திரத்தை சொல்லும்போது அந்த இறைவனை நம் கண் முன்னாலே காண்பது போலவே இருக்கின்றது. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தயவுசெய்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய.